நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ALM ஆயுஷ்ல ABC ஜூஸ் உடைய பெனிஃபிட்ஸை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ABC அப்படின்னா என்ன, அந்த ஜூஸோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணுத்தையுமே நம்ம ஒன்றா ஜூஸாக எடுத்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வெளியேற்றுது. அதுக்கு முன்னாடி இந்த கழிவுகள் அப்படின்றது இயற்கை மருத்துவத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியில் ஒரு ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல அதாவது பிறந்ததுலேருந்து நம்மளுடைய வளர நம்மளுடைய சுற்றுப்புற சூழலாலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாலையும் பாதி விஷயங்கள் தான் நம்ம உடம்புல ஜீரணமாக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றப்படும். ஆனால் சில மீதமுள்ள விஷயங்கள் நம்மளுடைய செல்ஸ்லேயும் நம்மளுடைய பாடியிலையுமே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம பாடியில் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ வாட்டர் வேஸ்ட்டாக, அன்டைஜஸ்டட் வேஸ்ட்டாக, மெட்டபாலிக் வேஸ்ட்டு, அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கிட்னி மூலியமாகவும் லிவர் மூலியமாகவும் ஸ்கின் மூலியமாகவும் நமக்கு அது வெளியேற்றப்படும். இது எப்படி வெளியேற்றலாம், இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ABC ஜூஸ் மூலியமாக. ஸோ ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் அண்ட் ஒரு கேரட், இது மூணுத்தையுமே நம்ம ஒன்றா ஜூஸரில் போட்டு ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் ஜூஸ் ஆட் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை ஃபுல்லாகவே அது ப்யூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து எதனா அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க, இல்லை ஒரு கீமோதெரப்பி போகிறாங்க, ரேடியேஷன்ஸில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ABC ஜூஸ் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், இப்போ பார்த்தோன்னா இந்த கரண்ட் கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய குழந்தைகள் லேப்டாப் ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி உட்காராங்க. ஸோ நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்லையுமே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ கண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ இந்த ஆப்பிள் அண்ட் கேரட்டில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா கேரோட்டின் அவங்க ஐஸ் இருக்கக்கூடிய மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஐஸை சீக்கிரமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் பிபி, ஹைப்பர் டென்ஷன், அதாவது இந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் மேலே வரும் இல்லைங்களா, நமக்கு ஒரு 120 130, சப்போஸிங்லி அவங்களுக்கு ஒரு 170 180 அதிகமாகிட்டே இருக்குது, அவங்களோட சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த பிபியை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ABC ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிபியை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். நாலாவது விஷயம், ஈஸியாக வெயிட் குறையும். ஸோ இந்த ABC ஜூஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பாடி ஃபேட் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு வெயிட் லாஸுக்கு எக்ஸலண்ட்டாக மேஜிக் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் க்ளோயிங். இப்போ சில பேருக்கு பார்த்தோன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும், இல்லை ஸ்கின் பேச்சஸ் இருக்கலாம், இல்லை அங்கங்கே ஒரு பிளாக் பிக்மெண்டேஷன்ஸோ இல்லை டார்க் சர்க்கிள்ஸோ இது மாதிரி இருக்கலாம். ஸோ ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிக்கும். நமக்கே ஒரு சேயிங் இருக்குது, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே. ஸோ ஆப்பிளில் அதாவது எல்லா நியூட்ரிஷன் எல்லா விட்டமின்ஸுமே நமக்கு ஆப்பிளில் கிடைக்குது. பட் அது மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிவிட்டு அந்த ஆப்பிள் பல்ப்பை அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக சூ பண்ணி நம்ம சாப்பிட்றோமோ அதில் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கேரட் அண்ட் பீட்ரூட் இந்த காம்பினேஷனில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட் சுகருமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களும் இந்த ABC ஜூஸை பருகலாம். வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.